ஃபைனல் கேட்டகரி ஆஃப் இயரிங்ஸ், அதாவது மல்டி கலர். எனக்கு தெரிஞ்சு இதில் தான் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன், பட் நாட் ஷியர். ஆக்சிடைஸ்டும் இருக்கலாம். இதையும் அரேஞ்ச் பண்ணிட்டா இயரிங் அரேஞ்ச் பண்ணுறது முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு வந்து 3 மாதம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3+ months. 3 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை 3 மாதமாகவும் முடிக்க முடியல. என்ன பண்ணுறது, குட்டி சேஸ் வச்சுக்கிட்டு பாம் மல்டி கலர். இது வந்து அந்த நார்த் இந்தியன் லுக்குக்காக நான் காஷ்மீர் போகும்போது கூட போட்டேன். இதோட இன்னொரு பேக் காணும் அந்த ஒர்க்கு. அப்புறம் இது ஒரு சாரீக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது இன்னும் நான் ஒர்க்கு கூட போடல. இது வந்து எங்கள் அப்பா எனக்காக செலக்ட் பண்ணாங்க. நாங்கள் ஒரு நாள் மால் போகும்போது. இது மேட்சாக சாரீ இருக்குது, அது நான் புதுசாக இருக்குது, இன்னும் போடலை. இது ரெண்டுமே கொஞ்சம் ஓல்டு ஒன். இது ரெண்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் சாமியாக கிஃப்ட் பண்ணது. அப்புறம் இது நான் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இல்லை ரக்ஷா பண்ணனுக்கு கிஃப்ட் கிஃப்ட் பண்ணதில் வாங்கினேன். இது நானும் யாஷிகாவும் செஞ்சது. அப்புறம் இது இந்த தீபாவளி ஷாப் போட்டிருந்தாங்களா ஆஃபீஸில், அப்போ வாங்கினது. இது வந்து ஏதோ ஒரு துணி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஊருக்குள்ளே வாங்கினது. அது துணி இது செஞ்சுருப்பாங்க அது. அப்புறம் இதுவும் யாரோ பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான், கீதா தெரில யாரோ கொடுத்தாங்க. இது நானே பண்ணேன். அதுக்கப்புறம் இதுவும் அந்த நார்த் இந்தியனுக்கு மேட்சாக கிஃப்டாக வாங்கினேன்னு நினைக்கிறேன். நானும் வாங்கினேன். அப்புறம் இது மல்டி கலர், இது ஒரு மல்டி கலர், இது ஒரு புசு. இதுக்கு மேட்சாக நெக் பீஸ் கூட இருக்கும். இதுவுமே கிஃப்ட் கொடுத்ததில் வாங்கினது தான். அப்புறம் இது என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு நான் மேக் பண்ணது. அப்புறம் மல்டி கலர் ரோஸ். அப்புறம் ஃபைனலி டசர் நான் பண்ணது. அவ்வளோதான். இதையும் அடிக்க முடிச்சிட்டேன்னா இயரிங் ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட்டட்.